ஹாய் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு பாவாடை ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறேன். அதுக்கு தான் நான் இப்போ வந்து சரி அதெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டு நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கலான்னு பார்த்தா, இன்றைக்கி நான் வந்து அப்புறம் என் பையன் வந்தார். கொஞ்சம் ஓவர்லாக் போடுப்பா அப்படின்னேன். இப்போ தான் அவரும் கற்றுக்கிறாரு. அவர் கற்றுக்கினே சரி நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவாடிக்கு ஓவர்லாக் போட்டான். அதேமாரி அவங்க அப்பாவும் டவுசர் தைச்சிட்டு இருந்தார் ஸ்கூல் யூனிஃபார்மு. அதுக்கும் ஓவர்லாக் போட்டு கொடுத்தான். அவர் எங்களுக்கு இப்போவே கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. கடவுள் சித்தத்தில் என் பிள்ளை நல்லா படித்து அதனால வாழ்க்கைக்கு முன்னுக்கு வரணும். படிப்பும் எந்த அளவு முக்கியமோ அது அளவுக்கு ஒரு கையில் ஒரு தொழிலும் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவனுக்கு நான் இப்போதுலேருந்து அது கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து பிடிச்சிருந்தா என் பிள்ளைக்கு வந்து லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கடை இன்னும் நல்லா வளரணும். இந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா யூனிஃபார்ம் கொஞ்சம் நிறையவே வந்துச்சு. அது நாங்கள் உட்காந்துருந்தோம். நான் சரியாக வீடியோ போடாததுக்கு காரணமே அதுதான். தைக்கிறதெல்லாம் வீடியோ போடணுன்னு தான் ஆசை, ஆனால் வந்து அது நேரம் இல்லை எங்களுக்கு. அதனால் சரி இன்றைக்கி சரி அவர் போட்டுட்டு இருந்தார், அவருக்கு தெரியாத நான் எடுத்தது இது. அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அதை எடுத்து போட்டுக்கிறாரு. அது போடுற ப்ளூ கலர் யூனிஃபார்ம் டவுசர், அது சின்ன பசங்களது. செகண்ட் ஸ்டாண்டர்டு தேர்ட் ஸ்டாண்டர்டுதோட யூனிஃபார்மு. ஸ்டூல் போட்டு உட்காந்து போடுறான்னு அவர் வந்து இல்லை பரவாயில்ல நான் நின்றுட்டே போடுறேன் அப்படி சொல்லிட்டு அது மெரிச்சின்னுறாரு. நான் வந்து அவனுக்கு தெரியாமல் வச்சுட்டு இருக்கிறேன், ஃபோனு துணிக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு வீடியோ போடுறதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, நான் போடுற உன்னை கூட நான் சேர்ந்து போட்டுறேன்னா அது வந்து யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. வியூஸே போல் 25 30 அது மாதிரி தான் போகுது. நான் அதெல்லாம் போட மாட்டேன், நீ என்னை கூப்பிடாத அப்படி சொல்கிறாரு அவர். அதனால் நான் வீடியோ போட போகிறேன்னெலாம் சொல்லலை. சரி போடுறா இது போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஷினை விட்டு எழுந்து வந்து டேபிள் கிட்டே நின்றுட்டு நான் மறைச்சி வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். என் பையனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வயசுலேயே வந்து வேலை வாங்குறேன்னெலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு நம்ம கைத்தொழில் நம்ம கற்றுக்கிறத அதுங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். நூல் வெட்டி கொடுப்பான். அப்புறம் வந்து நல்லா வந்து ஏதாவது ஒரு வேலை சொன்னால் தண்ணியை தந்து வைக்கிறது, எங்களை கூடவே தான் இருப்பார். ஸ்கூலுக்கு போவார், போயிட்டு வந்து அங்கேயே ஸ்கூலில் என்னோடய கடையிலே உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதுவார். எழுதிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ செய்வார். இவர் பேர் வந்து